சொல்றாங்க. ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதற்குள்ளே இந்த கேள்விகளை நீ கேட்பது என்பது உங்கள் மனதிலே வருகிற ஒவ்வொரு கருத்திற்கும் நான் பதில் சொல்ல இயலாது. அது போக போக காலம் பதில் சொல்லும். குதிரை பேரம் நடத்துது அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் குதிரை பேரம் என்றும் நடைபெறவில்லை. முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். குதிரை பேரம் நடத்தியது யார் என்பதை நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆதரவோடு நான் முதலமைச்சர் ஆவேன் என்று சொன்னது யார், அதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு நீங்கள் அவரிடத்திலே பதில் கேட்டால் அது சரியாக இருக்கும். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் முதலமைச்சர் செய்கிற முடிவுகள். எந்த துறையின் சார்பாக நிதிகள் வேண்டுமோ அந்த துறையின் அமைச்சரை அழைத்து செல்வது வழக்கம். சரி, இப்ப கொங்கு மண்டலத்துல குறிப்பா 2 பை-எலெக்ஷன் வருது. குறிப்பா உங்க மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துல பெருந்துறையில வருது, பக்கத்துல உள்ள தாராபுரத்துல வருது. இந்த ஒரு மாதத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏக்கு ரிசைன் பண்றது, நீங்க ஒரு 10 முறை எம்எல்ஏ எப்படி மக்கள் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நானே ராஜினாமா செய்து விட்டு தான் கழகத்தில் இணைந்தேன். 5வது வருஷம் இல்ல 5வது வருஷம் 6வது வருஷம் இருக்குங்க. ஒரே மாதத்தில் ராஜினாமா செய்து பட்டியலும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், என்னிடத்தில் இப்போது இல்லை. அது உங்களிடத்தில் சொல்ல முடியும். அவர் விருப்பம். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதல்வர், நாளை தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர், அவருடைய செயல்பாடுகளை தெரிந்ததற்கு பிறகு எல்லோரும் இன்று இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மகிழ்ச்சி தருகிற ஒன்று. என்னுடைய கருத்து ஒன்றே ஒன்றுதான். ஒவ்வொருவரும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் சொல்கின்ற ஒரே நல்ல பதில் இதுதான். எங்களுக்கும் ஒரு அவகாசம் தர வேண்டும். இதுபோன்ற குற்றங்கள் நடைபெறுகிற போது உடனுக்குடன் அதிரடியாக நடவடிக்கை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அந்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான நடவடிக்கை உரிய துறையின் மூலமாக, காவல்துறையின் மூலமாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதனுடைய நடவடிக்கை என்ன என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதிமுகவில் ஒரு மூத்த தலைவராக இருக்கீங்க, தாவேக்காவில் ஒரு முக்கிய பதவியில் இருக்கீங்க, அமைச்சராக இருக்கீங்க. இந்த சூழல்ல டார்கெட் அதிமுகன்ற பேர்ல அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து டிவிகேல சேர்த்துக்கிட்டே இருக்காருன்னு உங்க பேரை அடிப்படுது. எப்படி பாக்குறீங்க? வயிற்று வலிக்காரனுக்கு கட்டளை திருப்பி போட்டெல்லாம் படுத்தலாம் அந்த வயிற்று வலி தீராது. மருத்துவம் அளிக்க வேண்டும். அது வயிற்று வலிக்காரர். அவர் ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கணும். என் பேர்ல இருக்காரு. அவர் எப்போ பார்த்தாலும் என் பேர் தான் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது வேற யாரு பேர் நான் யாராச்சும் கூப்பிட்டு வந்து சேர்த்திருக்கேன்? சேர்ந்தவர்கள் என்னிடத்திலே வந்தார்களே தவிர நான் சேர்த்திருக்கேனா? 25 பேர் வருகிற போது நான் இருந்திருக்கிறேனா, சென்றிருக்கிறேனா? அதான் வயிற்று வலிக்காரனுக்கு கட்டளை திருப்பி போட்டு படுத்தாலும் வயிற்று வலி தீராது. அவர் என் பேர் ஒரே வேகத்தில் இருக்கிறார். நான் வெளியே வந்ததற்கு பிறகு அது சரிந்து போயிருப்பதை அவரால் காண முடிகிறது. ஆகவே அந்த வேதனை.